இரண்டாம் தரமுக்கும் ரொம்ப கீழாக இருக்கிற மாதிரியே சமூக வலைதளங்களை பேசுறது. நீங்கள் இப்போ கூட உங்களை பேசினா கூட அது பொதுவெளியில் என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்கிறீங்க. பட் அவங்க விமர்சனம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? என்ன மாதிரி அவங்க அதை அப்ரோச் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க வந்து திமுக தரப்பு சொன்னது மரியாதைக்காக கூட அப்போதைய முதலமைச்சரை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போதும் உங்களுக்கு சொல்ற ஒரே பதில் தான், தேமுதிகவின் குரல், தேமுதிகவின் அறிக்கை, தேமுதிக என்ன பேசுதோ அதற்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் இருக்கும். மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள், மற்ற கட்சிகள் பேசுவதற்கெல்லாம் தேமுதிக என்றைக்கும் பதில் அளிக்காது. எந்த கட்சியை பற்றி நீங்க கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். எந்த கட்சி அப்படி சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் இதற்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். எதுங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மைனர் கேர்ள்ஸ் ரீசெண்டா வந்து ஒரு டெஸ்ட் எப்படி பாருங்க? டெய்லி நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தீர்மானம் அதுதான் நிறைவேற்றி இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் மிக மிக அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது மூடப்பட்டிருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. 717 கோவில்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக அவை மூடப்பட்டிருக்கா என்ற கேள்விக்கு பதில் அவங்க தான் கொடுக்கணும். சம்பந்தமா சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிக ஜென்சியுடைய மீட்டிங் எப்ப நடக்கும்? எப்படின்னா ஆல்ரெடி 2 இளம் தலைவர்கள் இருந்தாங்க. எப்படி நம்ம அதை கொண்டு வர போறோம்? அடுத்த பிளான்ஸ் இல்ல. தேமுதிக அதிகமாக இளைஞர்களை கொண்ட கட்சியாக தேமுதிக இருந்தது. இன்னைக்கும் இளைஞர் அணி இருக்கிறது. விஜய பிரபாகர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கும் எங்கள் கட்சியில பல லட்சம் பேர் இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லா ஐடி விங் இருக்கு, எல்லா அணிகளும் எங்களுக்கு இருக்கு. உறுதியாக இப்பதான் தேர்தல் முடிந்திருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்டம் உறுதியாக தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்கள் மக்களுக்காக மக்கள் பணி, உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று சென்று மக்களை சந்தித்தோமோ அதுபோல் உறுதியாக எங்கள் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்கும். திமுக அதிமுகவை அடுத்தது இடைக்காலம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தேமுதிக தான் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் ஒரு 5 மாதத்துல உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்து தேமுதிக எப்படி தயாராகும்? நாங்க ஏற்கனவே சொன்னபடி எல்லா இடத்துலயும் எங்க பூத் கமிட்டி அமைச்சு BL2 போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சமமாக இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்ன ஒரு கட்சி. அதை இந்த முறை திமுக கூட்டணியில போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் என்னிடமே ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது தேமுதிக. ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் களத்திலே மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காக உழைத்து எங்கள் வெற்றிக்கும் உறுதியாக இருந்தாங்க. தோல்வி என்பது சகஜம். ஆனால் உண்மை கள வீரர்களாக தேமுதிக பணியாற்றினார்கள் என்று கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் என்னிடம் இதை சொன்னாங்க. அண்ணன் ஸ்டாலின் உட்பட, அமைச்சர்கள் உட்பட இதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தேமுதிக இன்னைக்கு எங்க கூட்டணியிலே இருப்பது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், மகிழ்ச்சியாக நினைக்கிறோம், இதை வரவேற்கிறோம் என்று அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயா உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இதை என்னிடம் சொன்னாங்க. அதனால நிச்சயமாக தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இனி வருகின்ற தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக எங்கள் உழைப்பை நாங்கள் நிரூபிப்போம்.